ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஃபாகி மவுண்டன் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் பார்க்ஸ்க்கு பசங்க நம்ம ஒரு கேங்கா போயிருந்தோம். அங்க நடந்த ஃபன்னான சம்பவங்கள பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த ஃபாகி மவுண்டன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கோழிக்கோட்ல கக்கரம்பொயில் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தாங்க அமைஞ்சிருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல இந்த ஃபாகி மவுண்டன் பத்தி. நாங்களும் ரொம்ப நாளா போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்பதான் அமைஞ்சது. நாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜ் மாரி தான் போயிருந்தோம். இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 டைம்ஸ் ஃபுட்டு, ஸ்டே, மார்னிங் ஒரு சின்னதா ட்ரெக்கிங். அது போக நம்ம 2 நாள் இந்த பார்க்க ஆக்சஸ் பண்ணிக்கிற மாரி தான் இருந்துச்சு அந்த ஆஃபர். இது பார்த்தீங்கன்னா, பர் ஹெட்டுக்கு 2500 சார்ஜ் பண்ணுவாங்க. இப்ப மான்சூன் ஆஃபர் போயிட்டு இருந்தங்காட்டி பர் ஹெட்டுக்கு 2000 தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15th வரைக்கும் இருக்கும். நீங்களும் போற மாரி இருந்தா அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு 500 சேவ் பண்ணலாம். சப்போஸ் இதுக்கப்புறம் யாராச்சும் போற மாரி பிளான் இருந்துச்சுன்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேசலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்னவாயா நாளே தெரிய வேண்டாமாடா? இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கூட்டம் வந்து இப்படிதான் இருக்கும். ஃபாகி மவுண்டன் போறோம். ரஞ்சித் அண்ணன் தெரியுது, கௌதம் அண்ணன் தெரியுது. பால் என்ன, மனோஜ் அண்ணன், கண்ணன், இவரு பிரவீன். அப்புறம் நானே ட்ரிப் போறேங்க. ஃபாகி மவுண்டன் ஒரு இடத்துக்கு போறோம். அப்புறம் ஒண்ணு இல்லைங்க, அவ்வளவுதான். ட்ரெயின் அடிச்சு தூக்கிருப்பா. ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நேரமா வருது. சொருகிறே எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கோழிக்கோடு வந்தாச்சு. பஸ்ஸு காலையில் 7 மணிக்கு தான். அதனால் வெயிட்டிங் ரூமில் கம்முன்னு ஒரு 5 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சா நல்லா டயர்டு இதாகிடும். வெயிட்டிங் ரூம்லாம் இல்லைங்க, வேறு இடத்துல தான் தூங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் காசு இல்லைன்ட்டாங்க கம்பெனியில. தூங்குறோம். காலையில் 7 மணிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். கேமரா இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு போனாங்கன்னா கணக்கில் வராது. கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம். பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸுக்கு போகிறதுன்னு தெரியல. பூம்பாறைங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கக்கரம்பொயில் பஸ்ஸுக்கு போகிறோம். கேப்பில் நம்மளையெல்லாம் வடக்கன்ஸ் நினச்சி பையா சொல்லி வேறு பஸ்ஸுக்கு கூப்பிட்டாங்க. தப்பிச்சு வந்து இந்த பஸ்ஸில் ஏறிக்கிறோம். பையா பேசுங்க பையா. அவ்வளவுதான், அவ்வளவே தான். சரி, ஊர் சுற்றி கொடுத்த மாதிரியாச்சு விடு. அந்த போல அட்ரஸ் கரெக்டாக சொல்லிதான் நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டு போயிருக்கோம். கைஸ், நம்ம கூம்பாரா வந்துட்டோம். அடுத்து இங்கேருந்து கக்கரம்பொயில் பஸ் ஏற போகிறோம். ஏதாவது பேசு. என்ன ஆல் டிஸ்கஷன்? மதிய சோத்துக்கு காலை கேரளாலேயே கேட்குறீங்களா? பாருங்க, வைப் செம்மையா இருந்துச்சுங்களா? சூப்பரா இருந்துச்சு. எதுக்காக வரோமா இல்லையோ, கேரளா வைப்புக்காக வர்றோம். ஏப்பா ஏன் வாழை அடிச்சு போயிருக்கேன்? சிக்கிட்டேன். அதெல்லாம் வைப்லாம் இருந்துச்சுல. சூப்பர் ஜி. பஸ்ஸு பார்த்தீங்க, இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணலாம். காலை உணவு ஆப்பம், இடியாப்பமா, புரோட்டீன் சாப்பிட்டாரு. கடலக்கறி, முட்டை கிரேவி, தோலை. கைஸ், ஃபாகி மவுண்டன் பக்கத்தில் வந்துட்டோம். ட்ரக் பண்ணி வர சொன்னாங்க. வயசு பசங்களால நடக்க முடியல. நானும் தலைவர் மட்டும் ட்ரெக் பண்ணி போக போகிறோம்.
ஜீப் வந்துருச்சு ஜீப்லேயே போகிறோம். ஆமாங்க, ஜீப் வந்துருச்சு. சங்கடம் போடுவாங்க, அதனால ஜீப்லேயே போகிறோம். ஜீப்பில் ஃபுட் கோட் அடிக்கிறாங்க. இருபதோட போக வேண்டாம். கைக்கு கூச்சி விட்டுறதா. கைஸ், வாகி மவுண்டன் வந்தாச்சு கைஸ். பாப்பா வாப்பா வாப்பா. இன்னும் அண்ணனுக்கு மட்டும் கை கொடுத்தாங்க, நமக்கெல்லாம் கொடுக்கல. ஏண்ணா? ஆ, 5 starts now. ஃபைனலி ரீச் பாக்கி மவுண்டன். அவ்வளோதான் கைஸ். ஃபர்ஸ்ட் கேம் என்ன வச்சு தான் தேங்காய் உடைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பயந்துக்க மாட்டோம். பாருங்க. வெயிட்டுக்கு மேலே ஓமாங்களும் சின்ன சந்தேகம் தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலே ஐயோ மூஞ்சில தெரியும். வேலைக்கு போதோட பெருசாக இருக்கிறதா புரியுது. காளை மாட்டு மேலே எருமை மாடு. அடக்கியா காளையா? நல்லா உட்கார அப்படிதான் 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 அடிச்சு ஓட்டுக்கா, ஓக்காட்டுக்கா. ஜல்லிக்கட்டு காலையில் நடக்க வருவோல, செமையா போறாரு. அப்படிதான் அப்படிதான். அடக்குங்க, அடக்கி போக கூடாது. திருமுகத்தை கொஞ்சம் ஒரு சின்ன கேம் விளையாட போய்க்கிறாங்க நம்ம பசங்க. இதுல ஈஸியான கேம். திரும்பணும். இப்ப பாருங்க சம்பவத்தை. அவனை மட்டும் முடிஞ்சா பாதிக்கோ எல்லாம் ஒரு என்னக்கா கேட்டு ஊருக்கு அது போட்டுங்க. அப்போ கைவிட்டு ஓட்டலாம். பிரவீன் கைவிட்டு ஓட்டுறா. கைவிட்டு ஓட்டு. ஆனா பாவம் கண்டிச்சு கண்டிச்சு. நாக்கே ஓபன் ஆயிடுச்சா? அக்கா நாக்கு ஓபன் ஆயிடுச்சு. அவன் ஒருத்தர் ஏற்றி வாட்டிருக்கா. இது எந்த கேள்வி யார் மாட்டா? இது கிடைக்குமா? அக்கா ஒன்ஸ் மோர். கம்பி கல்றிச்சு. தள்ளிட்டான். அவன் வயிற்றுக்கு தள்ளிட்டான். சோகமா இருக்காடி. சொன்னால் பிறகு நல்லா விளையாண்டாங்க. அக்கா ஸ்பீடாக வருதுங்கக்கா. ஸ்பீடு பாயிண்ட் 5 வரைக்கா. ஓ மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு.
கொஞ்சம் வாயடா பேசுறேன். கையெல்லாம் மாத்திட்டான்டா, தூக்கிடுவாங்க. இது என்ன கை எடுத்துட்டான், கை எடுத்துட்டு வந்து நாங்களாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரோலர் கோஸ்டர் கேம் விளையாண்டோம். கண்ணை பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். விளையாடலாம் வேண்டாங்க, ஏன்னா போய் பாருங்க, நல்லா பாருங்க. காலையிலே கட்டிங் போட அப்படிங்குது. சூப்பராக இருக்க கேமு வந்து எல்லாரும் விளையாடுங்க, நல்லாவே இருக்கும். அண்ணன் இப்படி தெரிவிட்டாரு. பார்த்து போக்கா, பார்த்து போ. யாரு சவுண்டு? பக்கம் வந்தாச்சு. அதெல்லாம் ஓகே. போறவழி செக் பண்ணிக்கோ. அக்கா, ஹிஸ்டரி ஆஃப் த ரோப்லேயே இவர் தான் ஹெவி வெயிட்டா? போயிருக்கீங்களா? அண்ணன் செகண்ட் அடிக்கிறாரு, போறாரு. கையை ரிலீஸ் கீழே விழுந்துடும். இல்ல பரவாயில்ல, விட்டுக்கலாம். விழுந்தா அவங்களுக்கு தானே பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. பயமா இருக்குதா? நீ வண்டி ஓட்டினா இறங்குனா, கீழே இறங்குனா. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா? இறங்குனா நீ பயமா இருக்குதா? ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வை. காலை பிடிச்சிருங்க, வா. காலை பிடிச்சிருங்க, வாங்க. கை விட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை எதுக்குன்னா கையை பிடினா கையை விட்டீங்கன்னா வெயிட்டுக்கு தலைகளா போயிடுச்சு. தள்ளி விட்டுருந்துச்சு. அவரால பேச முடியாது. எப்படி உட்கார்றதா? அது சேர் போட்டுருக்காங்க, உட்கார்றா. தள்ளி விடாது, இருப்பையா. போய் அடிச்சுடு, விட்டுருக்க. காலை தூக்குடா நீங்க. பிடிக்குதப்பா இது. அது பிடிச்சிக்கிடி, போலாம். கையை விட்டுறாதீங்க, காலை தூக்கு, மேல தூக்குங்க. தலை தள்ளி விடு, தலை. சூப்பர். கைஸ், கடைசி பேட்ச். நானும் தான் போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ரோப்ல போறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கேமரா கீழே அளவுக்கு போகுதான்னு தெரியல. அண்ணா எங்க பிடிக்கிறதா? இதை பிடிச்சிங்க. உனக்கு அந்த லாக் போடல, டபுள் லாக்கு அதில் வர்றது அவங்களுக்கு அதுதான். எனக்கு இது மட்டும் தானா? தெரிஞ்சு அங்கேயே போயிருப்பேன். அதன் கீழே உட்காரு, கட்டையில மாதிரி சொல்லுங்க. என்ஜாய் பண்ணுங்க. வண்டி இழுக்க மாட்டேங்குங்க. கட்டையெல்லாம் போட்டு அடிச்சு நிறுத்திக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைசியில் பயமா இருக்கு. இது ஈஸிங்க. என்னது? எத்தனை பிரச்சனை தான் கணக்கு. வாழ்க்கையே இப்படிதான் சார், ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. என்னது? எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல் அல்லு. எனக்கு தெரிஞ்சு ரோப் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஆங்கிள் பிடிக்கிட்டு விழுகுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இந்த மாதிரி கயிறு விளையாட்டு எடுங்க, நல்லா இருக்கும்.
அருமையா இருக்கு. அந்த இடத்துல விளையாடுங்க, அதோட பயங்கரமா இருக்கும். சேஃப்டி ரோப் இல்லாம விளையாடுங்க, சூப்பரா இருக்கும். கைய பிடிக்காம விளையாடுங்க, அதோட காட்டுறாங்க. ஜெயிச்சிட்டா மாறா. கைஸ், பாகி மவுண்டனில் பார்த்தீங்கன்னா வருஷம் 305 நாள் ஃபாகியாக இருக்குன்னு சொன்னாங்க. நானும் கதை விடுறாங்க தான் நினச்சேன். பின்னாடி பாருங்கள், வெய்யாலுமே ஃபாகியாக தாங்க இருக்குங்க. எப்போ வேணால் வாங்க, எந்த கிளைமேட்டுக்கு வேணாலும் வந்தீங்கனாலும். இங்கே கிளைமேட் செம்மையாக இருக்கும். பாகி மவுண்டன் வரலாம் நம்பி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. காஞ்ச சப்பாத்தி முதல் நேரத்துக்கு சுட்டதுங்க, இன்னைக்கு சாப்பிட்றோம். நல்லா தான் இருக்குதுங்க. நம்ம அக்கா இனிமேல் தான் வருவாங்க. நம்ம அக்கா இங்கே போனது இன்னொரு அக்கா போகுது. எனக்கு தாத்தா காட்டினது இந்த வரேன், இப்போ கிளம்புறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிங் போயிட்டுருக்கோம், தெரியுதுங்களா? டப்புன்னு பெடல் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க, ஒன்றும் பண்ண முடியல. நம்பி தான் நான் வந்துட்டு இருந்தேன். ரைட் திரும்பி 1 மணி நேரம் ஆச்சு, அதுக்கு யூ-டர்ன் போட்டுட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு வாத்து பிடிக்க போலாம், அதாவது வாத்து பிடிக்க போலான்னு பிளானுங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, ரைட் லெஃப்ட் திரும்ப மாட்டேங்குது, ஒரே ரவுண்டு. ஃப்ரெண்ட்ஸ், கயாக்கிங் தான் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போட்டிங் விட சோலோவாக அங்கே இருங்க. பூமாப்பட்டி வாட்டர் எப்படி இருக்கு? கண்ணாடி மாதிரி இருக்குதுடா, சர்பத்து மாதிரி இருக்குங்க. ஏங்க ரோஸ் மாலுக்கு போகண்டா சர்பத்து மாதிரி. ஃபைனலி நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணியாச்சு. பூமாப்பட்டி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்குதுங்க. பாக்கி மவுண்டனு தண்ணி கண்ணாடி மாதிரி இல்லை, பச்சை கலரில் இருக்குது. போட்டிங்கெல்லாம் பட்டாசா இருக்கு. பாருங்க நண்பர் கயாக்கிங் பண்ணி வர்றார், அடிச்சு தூக்கல் மாதிரி இப்போ. இங்கே எடுத்துருக்கிறாருங்க கயாக்கிங். எல்லாம் நம்ம பாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கேம்ஸ் ஆடுறதுக்கு மழை வந்துச்சு. இப்போ 3Dங்களா 3D படம் பார்க்க போகிறோம். 173 ஜாக்ஸ் மேலே கூட மந்தை கூட போட்டுருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேங்க. பாருங்கள் 3D ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3D தேட்டரில் படம் பார்க்க போகிறோம். நல்லா கண்ணா பிரசம் பண்ண மாதிரி உட்காந்துக்கிறாங்க நம்ம பசங்க. எல்லாமே 3D கிளாஸுங்க. ரெடி. ஆமாம், சப்போர்ட் பிடிச்சிங்கப்பா. அது நம்ம பயன்படுத்தி. ஓ, எப்படி இருந்துச்சு 3D தேட்டர்? சூப்பரா இருந்துச்சு. ஓ, வேற லெவலுங்க, செம தில்லா இருந்துச்சு. ஓ, பெரிய சொல்லுங்க. இப்போதான் இந்த இது இருக்கிறேன். ரைடு கிளம்பியாச்சு. ரைட் ஆரம்பிக்குது இப்போதான் சன்னு. போலாம் ரைட். ரைட்டாக இங்கே ஆரம்பிச்சது. எப்படி முடிய போகுது? கைஸ், அடுத்து நம்ம 2 பேர் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கோம். ஹாய் பாய். ஓகே. இதில் பாருங்க, நல்லா ஹைட்டில் தான் போயிட்டுருக்கு. மரத்துக்கு மேலே தான் போகிறோம். நல்லா இருக்கு. அங்கே வரலாமா? சிவா, ஆ, பயிரில் ஒரு மாதிரி ஆகு சிவா, அதை நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சிவா. ஓ, இது நல்லா ஜாலியான கேம் தானே. ஜாலியாதா? அவன் வயிறு பிரச்சனை போனீங்களா ஆல்ரெடி? ஒரு மாதிரி ஆகிட்டுவா. இருங்க, போனதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
மக்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும்னா தெரிவிச்சுட்டு போங்க. வந்து சொல்கிறீங்களா? வந்தா சொல்கிறேன். இது நம்ம விளையாட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏங்க என்னண்ணா வா எங்கே போகுதுன்னு இப்போ விட்றா வாப்பா. ஜி இங்கே வரும்போது சொல்றீங்க இடையில ரிஜாக்ஷன் மாறுங்க. நல்லா இருக்கு. எல்லாமே கிளைமேக்ஸ் நல்லா தாப்பா இருக்கும். சூப்பர். கைஸ் கேம் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதாக கொடுத்துக்கிறாங்க டென்ட்டு ஏ ஃப்ரேம் மாதிரி போட்டு. ஜி டென்ட்டெல்லாம் நல்லா இருக்கா? ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா உட்டில் தான் பண்ணியிருக்காங்க. மெட்டல் தான் போல். மெட்டலே உட்டு மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. வெளியில் தான் தார்பாய், ஒரு சிலருக்கும் வெறும் தார்பாய் மட்டும் இருக்கும். இங்கே கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. தப்பு இல்லைங்க தலை, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது. மொத்தம் 8 பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 டென்ட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. நல்லா தான் இருக்குது. உள்ள சார்ஜிங் போட்டு ஒரு ஃபேனு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வியூ பாயிண்டாலும் நல்லா இருக்குது. டென்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஸ்டே தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 3 மணிக்கு வர வேண்டியது நம்ம விளையாடங்காட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு பக்கம் தான் வந்திருக்கோம். தப்பில்லை. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நைட்டு ஒரு 7:30 மணிக்கு நமக்கு டின்னர் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெஸ்ட்டு போட்டிருக்கோம். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு காமனான கேம்ப் ஃபயர் போடுறாங்க நம்ம டென்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நான் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயரில் வெயிட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம சின்னதாக ரெஸ்ட் எடுக்க போகிறோம். பசங்களாம் ரெஸ்ட் எடுத்து தான் இருக்காங்க. டின்னர் சாப்பிட போகிறோம். முடிச்சுட்டு கேம்ப் ஃபயர் போட போகிறோம். அப்புறம் ஒரே கும்மாளம் தான். ஏன்னா என்னென்ன கொடுக்குறாங்க? வெஜ்ஜு சாமி. நீங்கள் வெஜ்ஜா? என்னென்ன ஐட்டம்ஸ் விஜய்? சிக்கன், நெய்ச்சோறு, சிக்கன் கிரேவி, சப்பாத்தி. சாப்பாடு நல்லா இருக்குங்களா ஜி? சாப்பாடு பரவாயில்ல ஜி. ரைஸடா? ரைஸு ஆவரேஜ். சிக்கன் கிரேவி, சப்பாத்தி நல்லா இருக்குது. சில்லி ஒரு 3 பீஸ் நல்லா தான் இருந்துச்சு. சிக்கன் அடிபொலியாடு. வெளியூர்லாம் வர்றாங்க முன்னப்பண்ணே இருக்குதான் செய்யும். பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லைங்க. சப்பாத்தி, ரைஸு, சிக்கன் கிரேவி நல்லா தான் இருக்குது. ரைஸ் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்குது. சாப்பிட்ற அளவுக்கு இருக்குல்ல? பரவாயில்ல இருக்குது. அது நம்ம ஊர் சைடு நீங்கள் வரும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக. உங்களுக்கு ஓகே இப்போ? பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ப் ஃபயருக்கு போக போகிறோம். பையா எப்படி கட்டையெல்லாம் வச்சு தீ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். கேம்ப் ஃபயர் முடிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இனி தூங்க போகிறோம். என்னடா அதுக்குள்ளேயே முடிஞ்சுன்னு கேட்பீங்க. சாங்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் ஆயிரும் வீடியோக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அளவாக தான் எடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பசங்க பாதி பேர் விளையாண்ட டயர்லேயே தூங்கிட்டாங்க. பாதி கேங் தான் அங்கே போனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ட்ரெக்கிங்கில் மீட் பண்ணலாம். எல்லோரும் போய் தூங்குங்க. சாரி, நீங்கள் வீடியோ தான் பார்த்துக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. மணி 8 அவ்வளோதான். அவ்வளோலாம் இல்லைங்க. ட்ரெக்கிங் தான் போகிறோம். ட்ரெக்கிங்கோட அனுபவத்தை எல்லாம் நீங்கள் லைவில் தான் பார்க்கணும். அது பிரி விட்டுருச்சா? அப்போ இடம் வந்துருச்சா? வந்தாச்சு. இல்லையா?
இன்னும் போகணுமா? என்னென்ன ஐட்டம்ப்பா? ரைஸ், இட்லி, புட்டு, முட்டு, கடலை குழம்பு, இது பூரி இருக்கு கொடுப்பாங்க. டிஃபன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஜெனியூனாக சொல்லுங்கள், நல்லா இருக்கல? நல்லா இருக்காண்ணா? சூப்பராக இருக்கா? அடிபொடியா அவன் மலைஞ்சான் இல்லைங்க. கைஸ், நம்ம வந்து 2 நாள்லேயே இன்றைக்கி தான் குளிக்கிறோம். அது ஸ்விம்மிங் பூலில். நம்ம ஸ்டேக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல், சின்ன வட்டக்கிணறு மாதிரி ஒன்று இருக்குது. அதில் தான் குளிக்க போகிறோம். இப்போ நான் குதிக்க போகிறேன். இப்போ தலை கேமரா பிடிங்க. நான் இப்போ டைவ் அடிக்கிறேன் பாருங்க. தெரியுதுண்ணா? ஆ ஓ தண்ணி தெளிக்குது லைட்டா. பாப்பா கோவிந்தா, நீ குதி, அப்புறம் இன்னொரு டைம் எடுத்துக்கலாம். நீ குதி, அப்புறம் பார்க்கலாங்க. கைஸ் ட்ரிப்பே க்ளோஸ் ஆக போகுது. குளிச்சாச்சு, ட்ரெஸ் மாற்றியாச்சு. என்ன இருக்கு ஜி, நம்ம பீச் போறோம்ல, அதெல்லாம் இதில் போட முடியாது, டைமிங் பத்தாதுங்க. ஃபாகி மவுண்டன் முடிச்சு, பாக்கி மவுண்டன் நல்லா தான் இருந்துச்சு. வைப் பண்ணோன்னா வாங்க நம்ம பிளேஸ்க்கு. ஃபாகி வாங்க, ஃபாகியாக தான் இருக்கும். பாகியோட ஃபன்னா இருக்கு ஜி. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க, நம்பி வாங்க, தரமாக இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான். கைஸ் ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபாகி மவுண்டன்லேருந்து கிளம்ப போகிறோம் 2வது நாள். எப்போ வைப்பாக இருந்துச்சா? நம்பி வாங்க, வந்துட்டோம்ல, செம வைப் பண்ணிட்டு போங்க. பாய்.